இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும், 8/1/2024 14/1/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். சந்திர ராசியிலிருந்து 6வது வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் குறிப்பாக மது அல்லது பிற போதைப் பொருட்களை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் ராசியிலிருந்து 7வது வீட்டில் வியாழ பகவான் இருக்கார். உங்கள் வாழ்வில் வரும் அனைத்து விதமான பண பிரச்சனைகள் நீங்கி அதில் முன்னேற்றம் ஏற்படும். பல பொருட்களை வாங்குறது எளிதாக இருக்கும். வாரத்தின் மத்தியில் முக்கியமான விஷயங்கள், அதன் காரணமாக உங்கள் வசதிகள் அதிகரித்து காணப்படுவீங்க. இந்த வாரம் உங்கள் மனம் தொண்டு வேலைகளில் அதிகமாக ஈடுபடும். அதனால் உங்கள் குடும்பத்தினருடன் சில மத நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய முடிவு செய்யலாம். அதனால் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உள் அமைதியை உணர்வீங்க. உங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் எழும். சந்திரன் ராசியிலிருந்து 5வது வீட்டில் சனி இருக்குது. இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் பணியிடத்தில் பல புதிய சவால்களை கொண்டு வரப்போகுது. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு புதிய இலக்குகளை வழங்கலாம். அதனால் ஓட்டும் சூழ்நிலையில் தவிர்க்க உங்கள் தொடர்புடைய பயன்படுத்திக்கலாம். உங்கள் தேர்வு முடிவுக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா உங்கள் காத்திருப்பு இந்த வாரம் முடிவடைய போகுது. இந்த நேரம் உங்களுக்கு சில நல்ல செய்திகளை கொண்டு வரும் என்பதால் குறிப்பாக படிப்பிற்காக குடும்பத்தை விட்டு விலகி இருக்கும் மாணவர்கள் இந்த நேரத்தில் பெற்றோர்களின் ஊக்கத்தை பெறுவதற்காக வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பார்க்கவாய நமக என்ற மந்திரத்தை தினமும் 24 முறை ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுவதால், ராசி குரு பார்வையால் சுபத்துவம் பெறுவதால், ராசிநாதன் சுக்கிரன் 2ல் இருப்பதால் வேலை தொழில் அழைப்புகளில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல பெயரை சம்பாதிப்பீங்க. இது உங்கள் சாஃப்ட்வேர் துறையை சேர்ந்தவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் உயர் அதிகாரிகளிடம் பாராட்டு பெறுவீங்க. 6ல் இருக்கும் ராகு உங்களில் சிலருக்கு அந்நிய மத நண்பர்களின் ஆதரவு இருக்கும். ராகு வெளிநாட்டு வெளிமாநில வேலை மற்றும் பயணங்களின் மூலமாக இந்த வாரம் யோகம் தர்றாரு. செவ்வாய் புதன் 3ல் இணைகிறனால சிலருக்கு குடும்ப செலவுகளின் மூலம் விரயங்கள் இருக்கும். சிலர் வங்கி சேமிப்பை கரைய வைப்பீங்க. அரசு துறையினராக இருந்தீங்கன்னா அதிகாரிகளின் ஆதரவு இந்த வாரம் இல்லைனாலும் அவர்களின் தொந்தரவு கண்டிப்பாக இல்லை. உங்களில் வெளிநாட்டு கம்பெனிகளில் பணிபுரிஞ்சிங்கன்னா இடமாறுதல் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். சிலர் பார்த்திங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடங்களுக்கும் பயணம் செய்வீங்க. அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு வார தொடக்கத்தில் துடிப்பான நாளாக இல்லை. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்யணும். எதிர்மறை விளைவுகளை அப்போ தான் தடுக்கலாம். மனதை பொழுதுபோக்கு விஷயங்களில் செலுத்துங்க. பதட்டம் இருக்கும், அமைதியாக இருங்க. நல்ல முடிவுகளை எடுக்கலாம். பிரார்த்தனை மற்றும் வழிபாடு உதவிகரமாக இருக்கும். சோதனையான நாளாகத்தான் இருக்குது. எதை பற்றியும் கவலை இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். 9ஆம் தேதி சோதனையான நாள். 10ஆம் தேதி தேவையறிஞ்சு அமைதியாக செயல்படணும். உடனடியாக உங்கள் விளைவுகளுக்கு பலன் கிடைக்காட்டுனா நம்பிக்கை இழக்க வேணாம். வார இறுதி நாட்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அல்லது வாங்கணும். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். உண்மையாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம். வெற்றி காண்பதற்கு சாதகமான வாரம். உங்கள் ஆர்வத்தை பெருக்கும் வாரம். புதிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக வார இறுதி நாட்கள் இருக்கும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறலாம். நீங்கள் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவீங்க வார இறுதியில். விருச்சிக ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு ஆற்றல் நிறைந்ததாக இருக்கவே இல்லை. மேலும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட எரிச்சல் அடைகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூழ்நிலையில் நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கணும். இல்லைன்னா உங்கள் எரிச்சல் பார்த்தீங்கன்னா எரிச்சல் பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் கெடுது. சந்திரன் ராசியிலிருந்து 6வது வீட்டில் வியாழன் இருக்குது. உங்கள் செல்வ சேர்க்கை விஷயத்தில் நீங்கள் அடிக்கடி அலட்சியமாக இருக்கிறது கவனிக்கப்படுது. யாருடைய
எதிர்மறையான தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிதி நெருக்கடியை ஏற்படுத்த போகுது. சனி உங்கள் 4ஆம் வீட்டில் இருக்குது. இந்த வாரம் பணத்தை சேமிப்பது தொடர்பான உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெறணும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் பெரியவர்களின் ஆலோசனையும் அனுபவம் எதிர்காலத்தில் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த உதவியாக இருக்கும். இந்த வாரம் குடும்ப உறவுகளில் ஏற்படும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் நீக்கி வெற்றி பெறுவீங்க. இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவம் அதிகரிக்கும். இது போன்ற பல சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டு பெண்களுக்கு வீட்டு வேலைகளில் பங்கெடுத்து உதவுவது அவசியம். வேலையை பொறுத்தவரை முந்தைய வாரத்தை விட இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பெரியவர்களின் மற்றும் குறிப்பாக உங்கள் பெற்றோர்களின் ஆதரவை பெறுவீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க போகுது. உங்களுக்கு நிதி உதவி அளிப்பதன் மூலம் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த உங்கள் பெற்றோர் உங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க. முந்தைய காலத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை சிரமப்பட்டு எதிர்கொள்வீங்க. ஆனால் இந்த வாரம் அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டே போயிடுவீங்க. நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீங்க. அதனால் படிப்பில் முழு மனதுடன் உங்களை அர்ப்பணித்து கவனத்துடன் படிப்படியாக நல்லா படிப்பீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வாயு புத்திராய நமக என்ற மந்திரத்தை தினமும் 41 முறை நீங்கள் உச்சரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு செவ்வாய்க்கு குருவின் பார்வை கிடைக்கணும்னா ராசியில் சுக்கிரன் இருக்கிறாரு. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இதுவரை சமாளிக்க முடியாமல் இருந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் வாரம். சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களில் சிலருக்கு பெண்களால் லாபம் இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாவின் ஆசையும் கிடைக்கும். குடும்பத்தில் சுபீட்சம் நிலவும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. செவ்வாய் குரு பரிவர்த்தனையால் அனைத்திலும் யோக பலன்கள் நடக்கும். கோச்சார ரீதியாக இன்னும் சில காலத்திற்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்கள் மட்டும்தான் இருக்குது. சிலருக்கு குறிப்பிட்ட பலனாக அப்பா விஷயத்தில் நன்மைகளோ தந்தையிடமிருந்து பணம் கிடைப்பதோ அல்லது நீண்ட நாட்களாக சம்பாதிக்காத ஒரு விஷயத்திற்கு அப்பா சம்மதிப்பது போன்ற பலன்கள் இந்த வாரம் நடக்கும். இப்போ இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் இனி நல்ல விதமாக முடியும். சகோதரிகள் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சாஃப்ட்வேர் துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு வெளிமாநில அல்லது வெளிநாடு போன்ற தூர பிரயாணங்கள் எல்லாம் அமையும். ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்திலேயே பதட்டமான சூழ்நிலை இருக்குது. இசை கேளுங்க, உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள் வாரம் முதல் நாள் கிடையாது. அனுகூலமான நாளாக முதல் வாரம் இருக்காது. பலன்கள் தாமதமாகத்தான் கிடைக்கும். மகிழ்ச்சிகரமான விஷயங்களையும் எதிர்பார்க்காதீங்க. வார தொடக்கத்தில் ஆன்மீக விழிப்புணர்வும் ஈடுபாடும் மகிழ்ச்சி அளிக்கும். அனுபவத்தின் மூலம் பாடம் கற்க நேரலாம். பொதுவாக சிறப்பான நாளாக 10ஆம் தேதி அமையும். கடின உழைப்பை நம்புங்க. உங்கள் நேர்மையான முயற்சி மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு நன்மை அளிக்கும். வார இறுதியில் துடிப்பான நாளாக இல்லை. எதிர்மறை விளைவுகளை தடுக்க பொறுமை மற்றும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை. முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள் கிடையாது. உங்களுக்கு சாதகமான நாள்னா வார இறுதி கடைசி ஒரு நாள் தான். சுய வளர்ச்சிக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். உங்கள் நலனுக்காக முக்கிய முடிவுகளை வார இறுதி நாளில் நீங்கள் எடுக்கலாம். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாழன் சந்திர ராசியிலிருந்து உங்கள் 5ஆவது வீட்டில் அமர்றாரு. இந்த வாரம் ஆரோக்கியத்தின் பார்வையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாகத்தான் இருக்கும். அதனால் நீங்கள் நல்ல மற்றும் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும். மேலும் மகிழ்ச்சியாக இருக்கவும் முடியும். மேலும் இந்த ராசியின் வயதானவர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் முழங்கால்கள் மற்றும் கைகளின் பழைய பிரச்சனைகளில் இருந்தும் நிவாரணம் பெறலாம். இந்த வாரம் உங்கள் பாதகமான நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் முன்பு செய்ய முடியாமல் போன அந்த செலவுகளையும் நீங்கள் செலவிட முடியும். அதனால் உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் பணத்தின் மீது ஒரு சிறிய கவனக்குறை கூட உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும். இந்த வாரம் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு தேடி வருது. இந்த காலகட்டத்தில் வீட்டு பிள்ளைகள் படிப்பை விட விளையாட்டில் தான் அதிக நேரத்தை செலவிடுவாங்க. அது உங்களுக்கு தெரிய வருது. அதனால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீங்க. இந்த திசையில் சரியான முடிவை எடுப்பதன் மூலம் அவர்களுக்காக நீங்கள் சில கடுமையான விதிகளை உருவாக்கலாம். உங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் நீங்கள் அறுவடை செய்ய விரும்புனீங்கன்னா உங்கள் மனதை நேர்மறையாக வச்சிருக்க முயற்சி செய்யணும். இந்த வாரம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். சனி உங்கள் 3ஆவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் தொழிலுக்கு வழக்கத்தை விட முக்கியமானதாக இருக்கும்.
அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசியின்படி போட்டித் தேர்வுகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் கடின உழைப்பு நிறைஞ்சதாக இருக்கும். அதுக்கு பின்னாடி அவங்க சாதனை படைக்க வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இந்த நேரத்தில் எந்த ஒரு பாடத்தையும் புரிஞ்சு கொள்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் உங்கள் மூத்த சகோதரர்கள் அல்லது உங்கள் ஆசிரியர்களிடம் உதவி பெறலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்யணும். தனுசு ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா தனுசு ராசி என்பவர்களுக்கு கோட்சார அமைப்புகள் சாதகமான அமைப்பில் இருக்குது. பெரும்பான்மையான தனுசு ராசி என்பவர்களுக்கு பிரச்சனை எதுவும் இப்போ இல்லை. இளைய பருவத்தினர் உல்லாசங்களை அனுபவிக்கும் வாரம். புதிய ஆண் பெண் நண்பர்கள் இந்த வாரம் கிடைப்பாங்க. எந்த ஒரு சுகத்தையும் வரம்புக்குள் வச்சுக்கிறது நல்லது. எதிலும் கட்டுப்பாட்டை இழக்க வேணாம். இப்போ கிடைக்கின்ற சுகங்களில் தான் பின்னால் மன அழுத்தம் வரும் அப்படின்றத மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்களில் சிலருக்கு குடிப்பழக்கம் வரும் வாரம் இது. 8 சந்திரன் வாரம் முழுவதும் குரு சுக்கிரன் தொடர்புகளில் இருப்பதால் திடீர் லாபம் உண்டாகும். பங்குச்சந்தை கை கொடுக்கும். அதே நேரத்தில் பேராசைப்பட்டு பணத்தை முதலீடு செய்ய வேணாம். கடமைக்காக பொய் சொல்ல வேண்டிய வக்கீல், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இருந்தீங்கன்னா நீங்கள் மேன்மை அடைவீங்க. 30 வயதுகளில் இருந்தீங்கன்னா எதிர்கால முன்னேற்றத்திற்கான அமைப்புகள் இப்போ உருவாகும். சனி 3ல் இருப்பதால் சனி கேது புத்தி நடப்பவங்களுக்கு தியானம் யோகா போன்ற ஆன்மீக விஷயங்களில் கண்டிப்பாக ஈடுபாடு வரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் விளையும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். இலக்குகளை வெற்றி அடைவீங்க. இன்றைய செயல்களில் திறமையாக ஆற்ற திட்டமிட வேண்டியது அவசியம். சுமாரான பலன்களை கிடைக்கும். அதிக பொறுப்புகள் காரணமாக செலவு அதிகமாக இருக்கும். உங்கள் மனதில் குழப்பம் இருக்கும். முக்கிய முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போட்டுருங்க. 9ஆம் தேதி எடுக்காதீங்க. தைரியம் குறைஞ்சி இருப்பீங்க. உங்கள் உணர்ச்சியுடன் போராடி உங்கள் சுய முன்னேற்றத்திற்கு முயலணும். கோரிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்துருங்க. ஆன்மீக இசையை கேட்பதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண இன்றைக்கி நீங்கள் முயற்சி எடுக்கலாம். 12ஆம் தேதி உங்கள் பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளணும். 13ஆம் தேதி நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் செயல்களை செய்யுங்க, ஆனால் உடனடி பலன்களை எதிர்பார்க்காதீங்க. இதுவரை அந்த பதிவில் இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்தோம். துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பார்த்தோம். 7/1/2024 14/1/2024 வரை என்ன நடக்க போகுதுன்றதை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.